இறைவனடி சரணம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். நமது முன்னோர்கள் நமக்கு தந்த மாபெரும் பொக்கிஷம் மந்திரங்கள். இவை வெறும் சொற்கள் அல்ல, நம் வாழ்வின் தடைகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் வல்லமை கொண்டவை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த 10 முக்கிய மந்திரங்களை பற்றி இந்த பதிவில் காண்போம். இறை சக்தியோடு ஆன்மாவை ஒன்றச் செய்யும் மொழியாக மந்திரங்கள் கருதப்படுகின்றன. மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்தி ஆழ்ந்த தியான நிலைக்குச் சென்று ஆன்மீக சக்திகளை ஈர்ப்பதற்காக மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் புனிதமான சொற்கள் அல்லது ஒலியை மந்திர உச்சரிப்பு என்கிறோம். மந்திரங்களைச் சொல்லும்போது அதில் சரியான உச்சரிப்பு மிக மிக அவசியம். அப்படி உச்சரிக்கும்போது ஆழ்நிலை விழிப்புணர்வு ஏற்படுகிறது. மன அமைதி, நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கிறது. ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுகிறது. உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். அதுபோல் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஒரே நினைவுடன் ஒரு வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக மன உறுதியுடன் சொல்லும்போது, எண்ணம், சொல், செயல் ஆகியவை ஒன்றுபடும்போது வெறும் வார்த்தைகளாக இருக்கும் மந்திரச் சொற்களுக்கு தெய்வீக தன்மை ஏற்படுகிறது. அந்த தெய்வீக தன்மை இறை அருளை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டதாக மாறுகிறது. இதனால்தான் மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில், அதுவும் உச்சபட்ச எண்ணிக்கையில் சொல்லும்போது அதற்கு அதிக பலன் கிடைப்பது, வேண்டுதல் நிறைவேறுவது போன்ற பலன்கள் ஏற்படுகிறது. எந்த மந்திரமாக இருந்தாலும் அதை பிரம்ம முகூர்த்த வேளையில் சொல்வது சிறப்பு. இது இன்னும் அதிகமான உயர்ந்த பலன்களை தரும். இது தவிர எந்த தெய்வத்தின் மந்திரங்களை சொல்கிறோமோ அந்த தெய்வத்திற்குரிய முக்கியமான வழிபாட்டு, விரத நாட்கள், கிரகண நேரம், அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் சொல்லும்போது விசேஷமான பலன்கள் ஏற்படுகிறது. குறிப்பிட்ட சில மந்திரங்களை 1,08,000 முறை சொன்னால் என்ன வேண்டுதலுக்காக நாம் அதை மனதார உச்சரிக்கிறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும். அதிலும் குறிப்பிட்ட நாள் நேரத்தில் இந்த மந்திரங்களை சொல்லும்போது அதன் ஆற்றல் பல மடங்காக பெருகுவதாக சொல்லப்படுகிறது. அப்படி 1,08,000 முறை சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த 10 மந்திரங்கள் இதோ. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஜெய் ஸ்ரீராம், ஓம் நமோ நாராயணே, ஓம் காளியை நமஹ, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் கங் கணபதையே நமஹ, ஓம் சரவணபக, ஓம் துங் துர்காயை நமஹ. இந்த குறிப்பிட்ட மந்திரங்களை உங்களுக்கு உகந்த எண்ணிக்கையில் கூறினாலும் குறைந்தது 21 அல்லது 48 நாட்கள் தொடர்ந்து முயற்சி செய்து பாருங்கள். வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்களை உணர்வீர்கள். ஏனெனில் மாற்றம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, நமக்குள்ளிருந்து தொடங்குவது. அதற்கு மந்திரங்கள் ஒரு சிறந்த திறவுகோல். நமது கலாச்சாரம் நமக்கு தந்த இந்த எளிய வழிமுறையை பயன்படுத்தி மன அழுத்தமில்லாத மகிழ்ச்சியான வாழ்வை நோக்கி ஒரு அடி எடுத்து வைப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.